கரங்களை உயர்த்தி சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். ஏன் கரம் உயர்த்த சொன்னேன்னு சொன்னால், ஸ்கூல்லலாம் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க? அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது பேர் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? ப்ரெசன்ட், எஸ் இல்லையா, உள்ளேன ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காலேஜஸில் போகும்போது கூப்பிடும்போது சொல்லுவாங்கன்னா கரங்களை உயர்த்துவாங்க, இங்கே இருக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இன்றைக்கி நாம் தேவனுடைய ஆலயத்தில் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பெரிதான கிருபை. ஸோ அவங்க வரலன்னு என்ன பண்ணுறாங்க? ஆப்சண்ட்டு போட்டுருவாங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த இயரில் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெகுலராக எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு ஸ்டேஜில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லையா, ஃபுல் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஏன் கொடுக்குறாங்க? இது ஏன் கொடுக்குறாங்க? மற்றவங்க அதை பார்த்து என்ன பண்ணணும்? அவங்களும் முன்னாடி வரணும் இல்லையா, ஒரு என்கரேஜ்மெண்ட். ஸோ தேவனுக்கு முன்பதாக நாம் எப்போதுமே ப்ரெசண்ட்டாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆஃப்லைனில் போயிடக்கூடாது, எப்போவுமே ஆன்லைன்லேயே இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி நிறைய நபர்கள் ஆஃப்லைனில் போவது உண்டு. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் எப்போவுமே ஆன்லைன்லேயே இருக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. இந்த 3வது வாரத்திலே கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள்ளே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. நம் செய்திக்கு ஆதாரமாக திருமறையிலிருந்து ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 41:13. ஆமென், அல்லேலூயா. உன் தேவனாகிய இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாத. என்ன பண்ணாத? பயப்படாத. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்களேன். கொடுங்க, வாங்கிட்டு போக மாட்டாங்க. கொடுங்க, கொடுங்க, வலது கை கொடுங்க. பயப்படாத. எதை குறிச்சும் பயப்படாத. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கையில் எதனா இருந்தது, யாருன்னா அந்த மோந்திரம்லாம் இருந்ததுன்னா அப்படியே பிடிச்சிப்பாங்கல்ல, அப்படியே பிடிச்சின்னு அப்படியே இழுத்துருவாங்க. ஸோ கர்த்தர் நல்லவர். பரவாயில்ல, பயப்படாது, மோந்திரம் போகாது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, அவர் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாது. அப்போ வலது கரத்தை பிடிச்சாருன்னா என்கிட்ட இருக்கிறத அவர் எடுக்க மாட்டார், அவர்கிட்ட இருக்கிறத கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரினுடைய வலது கரத்தை பிடிப்பார்னு சொன்னால் என்னிடத்தில் இருப்பதை அல்ல, அவரிடத்தில் இருப்பதையே எனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். ஸோ இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் சொன்னார், இந்த மாதத்தில் பயப்படாத. இந்த மாதத்தினுடைய இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது முதலாவது கர்த்தர் சொன்னது அந்த காரியம் தான், பயப்படாது. ஏன் அதை சொன்னார்னு தெரியாது, ஆனால் பின்பதாக நடந்த காரியங்களை குறித்து நான் யோசிக்கும் போது கரெக்டாக தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொன்னது தான். கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை தருகிறார் என்று சொன்னால், இந்த மாதத்தில் ஒரு வார்த்தையை கொண்டு நம்மத்தில் பேசுகிறார் சொன்னால், அந்த வார்த்தை அந்த மாதம் முழுவதுமாக நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. அவர் சொல்லுகிறார், கர்த்தர் நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென். நான் உனக்கு துணை நிற்கிறேன். எப்போதும் நான் உன் கூட இருக்கிறேன். 24/7 இல்லையா, எப்போதும் நான் உன் கூடவே இருக்கிறேன். 24 மணி நேரமும் நான் உனக்கு துணை நிற்கிறேன். துணையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட துணையாக இருக்கிறது கிடையாது. சரியா? அநேக நேரங்களில் நம்மை விட்டுட்டு போக விடுகிறார்கள். இறுதி வரைக்கும் உன்னோடு நான் துணையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட இறுதி நாள் வரைக்கும் நம்மோடு துணையாக இருப்பதில்லை. அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், மன கசப்புகள் வரும்போது நம்மை அநேக நேரங்களிலே பேசுவது உண்டு, தவறான வார்த்தைகளை சொல்லி ஏசுவது உண்டு. ஆனால் கர்த்தர் என்னோட துணையாக இருந்தார்னு சொன்னால் அவர் எந்த நேரத்தில் என்னை விட்டு போவது கிடையாது. அதான் சொல்கிறேன், நான் உன் வலது கையை பிடிச்சிட்டு உனக்கு துணையாக இருந்தேன்னு சொன்னால் நான் ஒரு நாளும் உன்னை விட்டு போவது கிடையாது. ஆனால் அநேக நேரங்களில் நம்ம அவருடைய கரத்தை பிடிக்கிறதுனால அவரை விட்டுட்டு நம்ம வேறொரு துணையை நோக்கி நாம் ஓடி விடுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை சரியாக ஆராய்ந்து படிப்பாததுனால
இன்றைக்கு அநேக துணைகளை தேடி ஓடுகிறார்கள். ஆனால் வேதத்தை நான் கரெக்டாக படிக்கிறேன், வேதத்தை நான் அதிகமாக தியானிக்கிறேன், வேத வசனத்தின்படி நடக்கிறேன்னு சொன்னால் இந்த வேத வசனம் எப்போதும் எனக்கு துணையாகவே இருக்கும். அல்லேலூயா. நான் எங்கே போனாலும் இது மட்டும் எனக்கு துணையாகவே இருக்கும். யார் என் கூட இருக்கிறாங்க இல்லைன்றது இல்லைங்க, இது எப்போதும் என்னோடு கூடவே இருக்கும், என்னுடைய இறுதி நாள் வரைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மண்ணிலே போகிறதான நாள் வரைக்கும், நேரம் வரைக்கும் இது எப்போதும் துணையாகவே இருக்கும். அல்லேலூயா. நான் சொல்லுவார்கள், இங்கே இருக்கிற வரைக்கும், இங்கே இருக்கிற நாள் வரைக்கும் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார். என்னுடைய நாள் முடிந்த பின்பதாக நான் அவரோடு கூட இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த என்னுடைய வார்த்தை எப்போதும் அவர் எனக்கு துணையாகவே இருக்கிறார். நான் இங்கே இருந்தாலும் சரி, நான் மரித்து நான் அடக்கம் பண்ணப்பட்டாலும் நான் அவரோட கூட இருப்பேன். ஸோ எல்லா நேரத்துலையும் அப்பா என் கூடவே துணையாக இருக்கிற தேவன் அவர். கர்த்தருடைய நாமம். அதுக்கு தான் சொல்கிறார், பயப்படாத, எதை குறித்து நீ பயப்படாத, உன்னுடைய சூழ்நிலைகளை குறித்து, உன்னுடைய எதிர்காலங்களை குறித்து எதை குறித்து பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருக்கு. ஒரு மனுஷனுக்கு எப்போ பயம் வரும்? ஒரு மனுஷனுக்கு எப்போது பயம் வரும்? பயன்றது எப்போ வரும் ஐயா? இருட்டில் பயம் வரும். எங்கள் பாட்டி வீடு வந்து மாங்காட்டில் இருந்தது. இப்போ அந்த வீடை வேறு மாதிரி கட்டிட்டாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் பாட்டி வீடு வந்து நீட்டாக இருக்கும், நிறைய ரூம்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ என்னுடைய அமைச்சர் என்ன பண்ணுவாங்க, கிச்சனில் இருப்பாங்க, நான் ஃபஸ்ட் ரூமில் இருப்பேன். இந்த ஃபஸ்ட் ரூம்லேருந்து கிச்சன் ரூம் போகிறதுக்கு 3 ரூம் தாண்டி போகணும். நைட்டில் திடீர்னு கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப பயமாகிடும் சின்ன பிள்ளையில். ஏன், அவங்க அங்கே தான் இருப்பாங்க, அங்கே தான் சமையல் செஞ்சிட்ருப்பாங்க, நான் ஃபஸ்ட் ரூமில் இருப்பேன். இத்தனைக்கும் எங்கள் தாத்தா வெளியே இருப்பாங்க, வராண்டாவில் அவங்க இருப்பாங்க. அந்த லைட் கரண்ட்டு கட் ஆன அடுத்த நிமிஷம் ஒரு பயம் வந்துடும். சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன், கத்திக்கிட்டே இருப்பேன். இந்த ரூமில் இருந்து அந்த ரூம் போகிறதுக்குள்ளே அவ்வளோ சவுண்டு வரும். எப்படி, ஃபஸ்ட் ரூமில் இருந்து 3 ரூம் தாண்டி அவங்ககிட்ட போகிறதுக்குள்ளே அவ்வளோ சத்தம். அந்த இருட்டை பார்த்து ஒரு பயம். வேறு எப்போ பயம் வரும்? எக்ஸாம்ஸ் எழுதும்போது ரிசல்ட்டு குறித்து என்ன பண்ணுவோம்? எக்ஸாம் எழுதும் போது கூட பயம் இருக்காது இல்லை? எக்ஸாம் எழுதும் போது கூட பயம் இருக்காது. அந்த ரிசல்ட் வரும்போது தான் என்ன பண்ணோம்? பயம் இருக்கும். மார்க் எவ்வளோ வருமோ, நம்ம எதிர்பார்த்த மார்க் வருமா, இல்லை அதை விட கம்மியாக வருமா, எல்லா பேப்பரும் கிளியர் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறை எக்ஸாம்ஸ் எழுதும் போது அந்த பயம் இருக்கும். அதுக்கப்புறம் எழுத அந்த பயம் போயிடும் இல்லையா? காலேஜ்லாம் போனோம்னா அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லை, அந்த ஒரு கேர்லெஸ் வரும். ஆனால் முதல் முறை அந்த 10th எழுதுகிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு பயங்கரமான ஒரு பயம் இருக்கும். வேற எப்போ பயம் வரும் ஐயா? பாம்பு. ஆமாம். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்? சிங்கத்தின் மேலும் நடப்பேன், விரியன் பாம்பின் மேலும் என்ன பண்ணுவேன்? நடப்பேன்னு சொல்லுவோம். ஆனால் அதை பார்த்து என்ன பண்ணுறோம்? பயம் வருது. வசனம் பேசுகிறோம், ஆனால் பயம். சில பேருக்கு நடந்து போனால் கூட பயம் வரும், எங்கன்னா தடிக்கி விழுந்துருவோமா. சில பேர் ரோட்டில் போகும்போது நம்ம சரியாக தான் போகிறோம், திடீர்னு யாருன்னா எதிர்க்க எவனா வந்து நம்மளை எதனா பண்ணுறானான்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா? கல்யாணத்துக்கு போகும்போது நகையெல்லாம் போட்டு போனோம்னா போயிட்டு ரிட்டன் நகையோடு வருவோமா வரமாட்டோமான்ற ஒரு பயம் கூட என்ன பண்ணோம்? இருக்கும். சரிங்களா? ஸோ வீட்டில் நிறைய பேங்க்கில் இருக்கிற காரியங்கள் பீரோவில் இருந்தது அப்படின்னு சொன்னால் வீட்டை பூட்டிகிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணோம்? பயம். 2 முறை பூட்டை இழுத்து பார்த்துட்டு பாதி தூரம் போயிட்டு கூட மறுபடியும் யோசிப்போம் இல்லையா? பேங்க்கு எல்லாம் என்ன பண்ணோம்? வீட்டை பூட்டணுமா இல்லையா? அங்கே பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, அக்கா வீடு பூட்டிக்கிறேன், கொஞ்சம் எட்டி கொஞ்சம் பார்த்துட்டு மட்டும் சொல்லேன் அப்படின்றோம். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறது? ஒரு பயம். எப்படியாவது ஏதோ ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுவோம்? ஒரு பயம் ஏற்படும். ஒரு வியாதி வந்தால் என்ன பண்ணும்? பயம் வரும். இது சின்ன ஒரு கட்டியாக தான் இருக்குன்னு வச்சுங்களேன், ஆனால் அந்த கட்டி என்ன கட்டியாக இருக்கும் இல்லையா? அதை ஸ்கேன் பண்ணி டாக்டர்கிட்ட கொண்டு போயிட்டு அதை சொல்லுகிற வரைக்கும் நமக்கு என்ன பண்ணாது? தூக்கம் வராது, வரவே வராது. வியாதியை குறித்து பயம். ஸோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்துட்டா பயம். ஸோ பயம் நம்முடைய இருதயத்தில் எப்போதும் அது குடிக்கொண்டு இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, எப்படி சொல்கிறாராம்? வலது கையை பிடித்து. அல்லேலூயா. எப்படி சொல்கிறாரு? வலது கையை பிடித்து, பயப்படாத, நீ பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை குறித்தும் பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் தான் உனக்கு துணையாக இருக்க முடியும் என்பதை என் கர்த்தர் ஆணித்தரமாய் சொல்லுகிறார். ஸோ இந்த நாளில் நம்ம அதை குறித்தான் பார்க்க போகிறோம். பயப்படுகிறதான காரியங்களில் நம்ம எதை குறிச்செல்லாம் நம்ம பயப்படுறோம், எப்பேற்பட்ட காரியங்களை குறித்து பயப்படுகிறோம், அந்த பயத்தில் நம்முடைய இருதயம் எதை நினைக்கிறது, நம்முடைய இருதயத்தில் என்ன யோசிக்கிறேங்கிற காரியத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வசனத்தை மறுபடியும் ஒரு விஷயம் நாம் வாசிக்கலாம்.
உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராய் இருக்கிற நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். கண்களை மூடலாம். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்கள் சொல்லிட்டீங்க டேடி, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லிட்டீங்க. தேவனுடைய மகிமையானது ஆண்டவரே எங்களோடு இடைப்படட்டும் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய அலைச்சல்களை எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, என்னுடைய கண்ணீர்களை எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீங்கள் எங்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜீசஸ் 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 ஜீசஸ். நாட்களில் உம்மை நம்பிடுவே, என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே, என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே. என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தி, என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தி, சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து என்னை நாளே அபிஷேகம் செய்தி, சத்துருக்கள் முன்பு பந்தியை வைத்து என்னை நாளே அபிஷேகம் செய்தி. அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கரையில் வைத்தவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கரையில் வைத்தவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே, என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே, என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே. நான் பயப்படும் நாட்களில் உம்மையே நம்பிடுவேன். காரணம், நீங்க என்னுடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறேன்.
நான் பயப்படும் பொழுதெல்லாம் என்னுடைய வலது கரத்தை பிடிச்சு, நான் உனக்கு துணையா இருக்கிறேன், நீ பயப்படாத, எப்போது நீ பயப்படாத, எதற்காகவும் பயப்படாதன்னு சொல்லி எனக்கு துணையா இருக்கிற தேவன் எனக்கு உண்டு ஆண்டவரே. இந்த துணையா இருக்கிற தேவன் இன்றைக்கு நீர் எங்களோடு பேசுங்க. உடைய வார்த்தை பேசட்டும் அப்பா. நீங்க பேசுங்க டாடி, நாங்கள் கேட்கிறோம். நீர் மாத்திரமே மகிமையடையும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பயப்படாதே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். அவர் நமது வலது கரத்தை சொல்லுகிற காரியம், பயப்படாதே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். நாட்களிலே பயத்தை குறித்ததான காரியத்தை தியானிக்கும் பொழுது நம்முடைய எதிர்காலத்தை குறித்ததான பயங்கள் நமக்கு அதிகமாக இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் என்று சொல்லி நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஸோ இன்னைக்கு தலைப்பே பயப்படாதே என்ற காரியம்தான். பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படியா இருக்க போகிறது? பிள்ளைகள் இப்படியாக சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு நிரந்தரமான ஒரு வேலை இல்லை, சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறார்கள். இவருடைய எதிர்காலம் என்னவாய் போய் முடியுமோ என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்ததான ஒரு பயம் இருக்கும். அதை தான் ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 21ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, ஆகார் என்கிறதான ஒரு ஸ்திரீ தன்னுடைய குழந்தையை குறித்ததான ஒரு பயம் அவளுடைய இருதயத்தில் அதிகமாய் காணப்பட்டது. ஐயோ, என்னுடைய குழந்தையானது மரித்து போய்விடும், இதற்கு பின்பதாக என்னுடைய சந்ததியானது வளர முடியாது, இதற்கு பின்பதாக என்னுடைய குழந்தையுடைய எதிர்காலம் என்னவாய் போய் முடிய போகிறது, இந்த வனாந்திரத்தில் யாரும் எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லையே, இந்த வனாந்திரம் தான் என்னுடைய வாழ்க்கையா, இந்த வனாந்திரமான சூழ்நிலை தான் என்னுடைய வாழ்க்கை நிரந்தரமா இருக்குமா என்று சொல்லி அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிதான ஒரு அச்சம் உண்டானது, ஒரு பயம் உண்டானது. அவருடைய இருதயத்தில் அவள் சொல்லிக் கொண்டாள், நான் என் குழந்தை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அம்பு எய்கிறதான தூரத்திற்கு எதிராக ஓடி அவள் அழுது புலம்ப ஆரம்பித்துக் கொண்டிருந்தாள். அப்போதுதான் அவளுக்கு ஒரு வார்த்தை உண்டானது. நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா முதல்ல சொல்லுகிறாரு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? என்னமா பிரச்சனை உனக்கு? உடைய வாழ்க்கையில் அப்படி என்னதான் நடந்துருச்சு? நல்லா தானே இருக்கிற, ஜீவனோட தானே இருக்கிற, உனக்கு நல்ல ஒரு பிள்ளை இருக்கிறது, உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன் இந்த வனாந்திரத்தில் அலைந்து கொண்டு இருக்கிற? இப்படிலாம் கேட்டுட்டு ஆண்டவர் சொல்லுகிறாரு, பயப்படாத. அல்லேலூயா, பயப்படாத. எதற்கு பயப்படுற? உடைய பயம் எதை குறித்து இருக்கிறது என்பதை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். உடைய பிள்ளையை குறித்ததான ஒரு பயம், உடைய எதிர்காலை குறித்ததான ஒரு பயம். என்னுடைய பிள்ளை இங்கேயே மடிந்து போய்விடுமா, என்னுடைய சந்ததி வராதா என்கிறதான ஒரு பயம் உனக்கு. உடைய எதிர்காலத்தை குறித்ததான பயம், உன் பிள்ளைகளை குறித்ததான ஒரு பயம் உன்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற காரியம், பயப்படாத. அல்லேலூயா, பயப்படாத. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பிள்ளை இருக்கும் இடத்தில் அதனுடைய சத்தத்தை கேட்டாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளை இருக்கிறதான இடத்திலே கர்த்தரின் சத்தத்தை கேட்க காரணம் என்ன? அது கர்த்தர் கொடுத்ததான காரியம், அது கர்த்தர் கொடுத்ததான ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறவர். அன்னைக்கு சாமுவேல் அந்த ஆலயத்தில் இருக்கும் பொழுது ஏலிக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படவில்லை, மாறாக சாமுவேலுக்கு கேட்டது. சாமுவேல் என்கிறதான பிள்ளையாண்டானுக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்டது. நான் இங்க சொல்ல முடியும், அநேக நேரங்களில் கர்த்தர் பிள்ளைகளோடு பேசுகிறதை நாம் அறியாது இருக்கிறோம். சில நேரத்தில் பிள்ளைங்க அந்த பெரியவங்க சொல்லுவாங்க, குழந்தைங்க திடீர்னு சிரிக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க தூதர்களை பார்த்துருப்பாங்க, இல்லை, அவங்க தூதர்களை பார்த்திருப்பார்கள், அதனால தான் பிள்ளைகள் சிரிக்கிறது என்று சொல்லி. அந்த பிள்ளைகள் அச்சப்படும் போது சொல்லுவார்கள், பிள்ளை ஏதோ தெரியாத பார்த்துருச்சு. பயப்படும் போது சொல்லுவார்கள், அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதை குறித்து அச்சப்படாத, கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டிருக்கிறா. உடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாய் போய் முடியும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறல்ல, உடைய பிள்ளைகளின் சத்தத்தை அப்பா கேட்கிறவராய் இருக்கிறான். நினைக்கிறேன், என்னுடைய பிள்ளை சரியாக தேவனுடைய சமூகத்தில் இருப்பதில்லை,
நம்முடைய பிள்ளை தேவனுக்கு முன்பதாக வருவது கிடையாது, சபைக்கு வருவது கிடையாது. கர்த்தர் எப்போ அந்த குழந்தையை அந்த பூமியில் கொடுத்தாரோ அப்போவே அதை டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய காரியம் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். நான் எப்போதும் சொல்வேன், பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள், அவர்களை ஒரு நாள் உங்கள் வாய்களினாலே தூஷித்து விடாதிருங்கள். அந்த பிள்ளை எவ்வளோ டென்ஷன் பண்ணாலும் சரி, எவ்வளவு கோபப்படுத்தினாலும் சரி, பிள்ளைகள் மீது தவறான வார்த்தைகளை ஒரு நாளும் சொல்லிடாதீங்க. அந்த பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தைகள் மிகவும் ஆழமாய் பதிந்துவிடும். அது அவருடைய எதிர்காலத்தை பாதிக்கிறதாய் மாறிவிடும். பிள்ளைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க, டென்ஷன் பண்ணுவாங்க, தொந்தரவு செய்வாங்க, எல்லாமே பண்ணுவாங்க தான், சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க தான். நாம் கேட்குறோமா? அப்பா சொல்கிற வார்த்தையை நம்ம கேட்குறோமா? ஆண்டவர் நமக்கு வேதத்தில் கொடுத்துருக்கிறதான கட்டளைகளின்படி நம்ம நடக்கிறோமா? நாம் சரியாக இல்லாத பட்சத்தில் கர்த்தர் நம்மளை பார்த்து தூஷணமாக தேவையில்லாத சாபங்களை கொடுப்பாருன்னு சொன்னால் நம்முடைய நிலைமை என்னவாகும்? கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்போது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற காரியம், பயப்படாத, கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? என்னதான் உனக்கு பிரச்சனை? ஆகார் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை, எதுவுமே பேசலை. அவர் சொன்ன காரியம் ஒன்றே ஒன்று தான், என்னை காண்கிறவரை நான் கண்டு கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அவ கம்ப்ளைண்ட் பண்ணலை ஆகார். ஆண்டவர் கேட்குற, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்ததுன்னு கேட்ட உடனே ஆகார் சொல்லியிருக்கணும், ஆண்டவரே இந்த மாதிரி என் புருஷன் வீட்டில் இருந்தேன், இப்போ என் புருஷன் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டு என்னை தலையில் ஒரு குடம் தண்ணியை வச்சு என் பிள்ளையை அனுப்பிச்சி விட்டாரு, ஒரு பாக்கெட் சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சி விட்டாரு, இப்போ எல்லாமே தீர்ந்து போச்சு. எல்லாம் இருக்கிற வரைக்கும் ஆகாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ வனாந்தரத்தில் எதுவுமே இல்லாத பிரச்சனைகளத்தில் தான் பிரச்சனை வந்து கொண்டு இருக்கிறது. நம்ம கூட அநேக ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே நமக்கு தெரியாது. ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்றது கூட நம்ம யோசிப்போம். ஆனால் பிரச்சனைகள், போராட்டங்கள் ஒன்று வரும்போது தான் இருக்கிறாரா, செய்வாரா, செய்ய மாட்டாரா என்கிறதான ஒரு சூழ்நிலையின் கேள்விகள் நமக்குள்ளாக ஏற்படும். ஆகார் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிற பிள்ளை சாகிறதை காண மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு என்ன சம்பவித்தது? எல்லாவற்றையும் அறிந்த தேவன், சகலமும் அறிந்த தேவன் கேட்கிற கேள்வி என்ன? உனக்கு என்ன சம்பவித்தது? இன்னைக்கு அநேக நேரங்கள் ஆண்டவர் நம்மக்கிட்ட அந்த கொஸ்டினை கேட்குறாரு, உனக்கு என்ன சம்பவித்தது? ஏன் தெரியுமா? நம்முடைய வாய்களின் வார்த்தைகளினாலே ஆண்டவர்கிட்ட பேசணும். நாம் பேசாததுனால தான் ஆண்டவர் அந்த கொஸ்டினை கேட்க ஆரம்பிச்சிடுறாரு, உனக்கு என்ன சம்பவிச்சது? ஒருவேளை ஆண்டவரிடத்தில் ஆகார் பேசிட்டே இருந்தமா, பயப்படாத, உன் கூட நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பார். ஆனால் பயப்படாம சொல்லுவதற்கு முன்பதாக ஆண்டவர் கேட்கிற கொஸ்டின் என்ன? உனக்கு என்ன சம்பவித்தது? ஸோ நம்முடைய வாழ்நாட்களை நம்ம நினைக்கிறோம், நான் சொன்னாதான் அவருக்கு தெரியுமா, என் பிரச்சனை அவருக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்பா கேட்குற, உனக்கு என்ன சம்பவித்தது, என்ன பிரச்சனை, முதல்ல சொல்லு. ஆண்டவரிடத்துல நாம் ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட பேசணும். ஆண்டவரே இந்த காரியங்கள்லாம் இருக்குது, ஆனாலும் உங்களை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த பிரச்சனைலாம் இருக்குது, நீங்கள் பார்த்துப்பீங்க, அதனால நான் உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். ஃபோன் பண்ணிவிட்டு நம்ம பேசாமலே இருந்தால் நம்முடைய தேவை என்னன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நாம் பேசும்போது தான், உறவாடும்போது தான் எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற தொடர்பு என்ன என்பதை நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும். எப்போது ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறார் என்பதை 1000 பேர் சுற்றி நின்று கொண்டு இருந்தாலும் கர்த்தர் பேசுகிறதை துல்லியமாய் நம்மளால் எப்போ கேட்க முடியும்னா, ஒவ்வொரு நாளும் அவரோட பேசிக்கிட்டு இருக்கும்போது மட்டும்தான் அதை கேட்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா ஆண்டவரே நமக்கு முன்னாடி வந்து நின்னா கூட நமக்கு அவர் சத்தம் கேட்காது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நான் உறவாடி கொண்டே இருக்கும்போது மட்டும்தான், நான் 1000 பேருக்கு நடுவில் எத்தனை இறைச்சல்கள், எத்தனை சத்தங்கள் இருந்தாலும் ஆண்டவர் பேசுகிற துல்லியமான வார்த்தையின் சத்தம் என் காதிலே வந்து விழும். அதன்படி நான் நடக்க முடியும். நான் பேசாத பட்சத்தில் ஆண்டவரே எனக்கு முன்னாடி வந்து காட்சி கொடுத்து என்னோட பேசினாலும் அவருடைய சத்தம் ஒரு நாள் என் காதில் விழாது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகாரிடத்தை கர்த்தர் சொன்ன காரியம், பயப்படாத. கர்த்தர் பிள்ளை இருக்கிறதான இடத்துல சத்தத்தை கேட்டார். உடனே ஆகார் சொன்னா, அங்கே ஓடி போயிட்டு, என்னை காண்கிற தேவனை நான் காண்கிறேன். அல்லேலூயா. ஐயா, அம்மா, ஆண்டவரை கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. உனக்குண்டான சூழ்நிலைகளை அறிகிற தேவன் ஒருவர் உண்டு. உனக்குண்டான போராட்டங்களையும் உனக்குண்டான வியாதிகளையும் அறிந்து கொள்ளுகிற தேவன் ஒருவர் உண்டு. நீ சொல்லணும், என்னை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார், எதை குறித்தும் பயப்படுவது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. மனைவிற்கு தெரிந்த ஒன்று, இயேசு கடலின் மேலே நடக்கிறதான காரியம். இயேசு கடலின் மேலே நடந்து வரும் பொழுது சீஷர்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள். ஐயோ, ஆவேசம்,
பூதம் பேய் வருகிறது என்று சொல்லி அதுவரைக்கும் இயேசுவோடு ஒன்றாக இருந்தவர்கள், அதுவரைக்கும் இயேசுவோடு பேசினவர்கள், அதுவரைக்கும் இயேசுவோடு உட்கார்ந்து உணவருந்தினவர்கள் இப்பொழுது அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், பேய், ஆவேசம், பூதம் என்று சொல்லி இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறதை பார்த்து மத்திய 14:27 அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. முதல்ல ஆகார் கிட்ட சொல்லும்போது பயப்படாதன்ற வார்த்தையை சொல்லும்போது என்ன சொன்னாரு? முன்னாடி உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாத. இப்ப சீஷர்கள் பார்த்து பயப்படும் போது ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீங்க. அதான் திடன் கொள்ளுதல் அப்படின்னா என்னது? அல்லேலூயா. இன்னைக்கு அந்த தைரியம் தான் நமக்கு அநேக நேரங்களில் இல்லாமல் போயிடுது. ஒரு மனுஷன் எத்தனை வியாதிகள் இருந்தாலும் அவன் தைரியமாக இருந்தான்னு சொன்னால் அந்த வியாதி அவனை சட்டை பண்ணவே பண்ணாது. அப்படியே போயிடுன்னா இவன் எவ்வளோ வந்தாலும் சொல்லுவாங்களா, எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்ற மாதிரி எத்தனை வியாதி வந்தாலும் அது போயினே வந்துடும். நடக்கும்போது ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிச்சின்னு வச்சுங்களேன், என்ன யோசிப்போம்? நம்ம இருட்டில் நடந்து போகிறோம், திடீர்னு ஒரு பூச்சி ஏதோ ஒன்று கடிச்சிச்சு, என்ன யோசிப்போம்? என்ன யோசிப்போம்? அதெல்லாம் கடிக்காதீங்க, நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும் தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். நமக்கு என்ன வந்துடும்? ஐயோ என்ன கடிச்சிச்சோ தெரியலையே, என்ன நடக்குமோ தெரியலையே. அதை பார்த்து ரிசர்ச் பண்ணி டாக்டர்கிட்ட போயிட்டு சொல்லி கிள்ளி வீட்டில் வந்து அதுக்கு சுண்ணாம்பு அது இதுன்னு போட்டு என்னென்னமோ வைத்தியம் பண்ணி இருந்தாலும் நமக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு தைரியம் வராது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, திடன் கொள். பயப்படுறதுக்கு முன்னாடி திடன் கொள். திடன் கொண்டாதான் பயம் இல்லாமல் இருக்க முடியும். தைரியமாக இரு, எப்போதும் நீ தைரியமாக இரு, அப்புறமா பயப்படாத. எத்தனை சூழ்நிலைகள் எனக்கு எதிராக வந்தாலும், அதாவது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், கோலியாத்துக்கு முன்னாடி அவ்வளோ இராணுவம் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணாங்க? ஒரு ஆளை பார்த்து பயந்துட்டு தான் இருந்தாங்க. தைரியம் இல்லை, யாருக்கும் முன்னாடி போய் நிற்கிறதுக்கு தைரியமே கிடையாது, ஒருத்தனு கூட தைரியம் இல்லை. ஆனால் எல்லாரும் யுத்த வீரர்கள், யுத்தத்தில் பழக்கப்பட்டவர்கள், எல்லாரும் யுத்த வீரர்கள். ஐயா, சவுல் ஒரு யுத்த வீரன், பயங்கரமான ஒரு யுத்த வீரன், அவனாலேயும் போய் நிற்கிறதுக்கு தைரியம் இல்லை. ஒரே ஒரு மனுஷனை பார்த்து இராணுவமே பயந்து நின்றது. ஆனால் பயப்படாமல் அவனை அடிக்கிறானா இல்லையா அது பிரச்சனை கிடையாது, முன்னாடி போய் நிற்கணும். அல்லேலூயா. அவனை அடிக்கிறேன் அடிக்கலை அப்புறம் விஷயங்க, ஆனால் அவனுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? நிற்கணும். நான் எக்ஸாமில் ஜெயிப்பனா தோப்பனா எனக்கு தெரியாது, எக்ஸாம் நான் என்ன பண்ணணும்? அட்டன் பண்ணணும். அதான் தைரியம். ஜெயிக்கிறதும் தோக்குறதும் அப்புறம், பாஸ் ஆகிறது ஃபெயில் ஆகிறது அப்புறம், நிற்கணும். எந்த ஒரு மனிதன் துணிந்து நிற்கிறானோ அவனுக்கு கர்த்தருடைய துணை எப்போதும் கூட இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு அநேக நேரங்களில் துணிந்து எதுவுமே செய்ய மாட்டோம். ஆனால் கர்த்தர் சொல்ல, கர்த்தருடைய துணை உனக்கு இருக்கும் என்று சொன்னால் நீ முன்னிருந்து காரியங்களை நடப்பி. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ உணர்வாயானால் நீ முன்னிருந்து காரியங்களை நடத்து. இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கடலின் மேலே நடந்து வருகிறார். அதுவரைக்கும் இயேசுவோடு இருந்தவர்கள், ஆனால் இப்பொழுது இயேசுவானவர் கடலிலே நடந்து வரும் பொழுது பயப்பட ஆரம்பிக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், முதல்ல தைரியமா இரு. பார்த்து சொல்லுங்களேன், தைரியமா இரு. வியாதியை குறித்து பயப்படாத, தைரியமா இரு. கடன் பிரச்சனையை குறித்து பயப்படாத, தைரியமா இரு. அல்லேலூயா. தைரியமா இரு. ஃபர்ஸ்ட் நமக்கு வேணும் அதுதான் தைரியம். அது எப்போ இருக்கும் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது அந்த தைரியம் இருக்கும். அல்லேலூயா. இப்போ பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் வருகிறேன், நீரே ஆனால் நானும் வருகிறேன். ஆண்டவர் சொல்லிட்டார், வாப்பா வான்னு சொன்னதுக்கப்புறம் இவர் போகிறாரு. கூட இருக்கிறவங்களாம் பல கமெண்ட் கொடுத்துருவாங்க, டே என்னன்னே தெரில, வாணிச்சு நீ ஏன் போகிற, என்ன நடக்குமோ தெரில, என்ன சம்பவிக்குமோ தெரில, என்ன பண்ண போறியோ தெரியல. கூப்பிடுறது கர்த்தருடைய சத்தம். பேதுரு நல்லா தெரிஞ்சுக்கிட்டான், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் வரேன். ஆண்டவர் சொல்லிட்டார், வா. சத்தத்தை உணர்ந்து கொண்டான். அந்த இறைச்சலிலே, அந்த கடல் கொந்தளிப்பிலே தேவனுடைய சத்தத்தை உணர்ந்து கொண்டான். முன்னேறி போகிறான். போனவன்
அங்கே இருக்கிறதான சூழ்நிலைகளை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்தால் ஜெபிச்சுட்டு ஆலயத்துலன்னு ஒரு தைரியமாக தான் போகிறேன், தைரியமாக தான் போகிறேன், விசுவாசத்தோடு தான் போகிறேன். ஆனால் அந்த ஸ்டெப்பு இறங்கி கீழே கேட்டை தாண்டினதுக்கப்புறம் மறுபடியும் ஏதோ ஒரு திகில் என்னுடைய இருதயத்தை பிடித்து கொள்ளுகிறது. அல்லேலூயா. பயங்கர அனாயிட்டிங்காக ப்ரேயர் பண்ணிவிட்டு ஆவியில் நிறைஞ்சு வார்த்தையை கேட்டுட்டு உள்ளே அப்படியே ஃபுல் பவரில் வெளியே போகிறேன். வெளியே போனோடனே புஷ்ஷுன்னு போயிடுது, பயம் வந்துடுது. என்ன நடக்குமோ எது நடக்குமோ, திடீர்னு ஒரு இருள் என்னை சூழ்ந்து கொள்ளுகிறது. என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், என்னால் முடியல பாஸ்டர். நானும் எவ்வளோ தைரியமாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு விரோதமாக எவனா எதனா செஞ்சுருப்பானான்னு எனக்கு பயமாக இருக்குது. எப்போ பாரு எனக்கே தான் பிரச்சனை வருது, எப்போ பாரு என்னுடைய பிள்ளைகளுக்கு தான் ஆபத்து வருது. என்னால் எப்படி பாஸ்டர் தைரியமாக இருக்க முடியும்? என் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே எனக்கு பயமாக இருக்கிறது. என்னுடைய கணவனை பார்ப்பதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது, என்னுடைய மனைவியை பார்ப்பதற்கு பயமாக இருக்கு, என் பிள்ளைகளை பார்ப்பதற்கு பயமாக இருக்கிறது. என் பிள்ளைகளுக்கு விரோதமாக எதனா காரியங்கள் நடந்திருக்குமா? என்னுடைய குடும்பம் இன்னும் இதே நடுத்தர நிலையிலேயே இருக்கிறது. இன்னும் என்னுடைய குடும்பமானது வளர்ச்சி அடையவில்லையே, என் குடும்பத்திற்கு விரோதமாக யாராவது எதனா செய்திருப்பார்களா என்கிறதான ஒரு பயம் எனக்குள்ள எப்போதும் வந்து கேள்வியாக கேட்டுட்டு இருக்குது. என்னால் தைரியமாக இருக்க முடியல. நானும் எவ்வளவு தைரியத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியல. சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறதான பயம், அருகாமையில் இருக்கிறவர்களை பார்த்து பயப்படுகிறதான ஒரு பயம், கடன் பிரச்சனையினாலே பயம், வியாதியினாலே பயம், வியாதி குறித்ததான பயம். இந்த வியாதி எப்போதுதான் என் குடும்பத்தை விட்டு போகும், இந்த கடன் பிரச்சனை எப்போதுதான் என் குடும்பத்தை விட்டு தீர்ந்து போகும், எப்போதுதான் நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும், என் பிள்ளைகள் எப்போதுதான் ஒரு நல்ல உயர்ந்த இடத்துல இருப்பார்கள். சூழ்நிலைகள் எனக்கு எதிராகவே இருக்கிறது, எல்லா சூழ்நிலையும் எனக்கு ஆப்போசிட்டாகவே இருக்கிறது. முன்னேறி போவதற்கு எந்த ஒரு வழிகளும் இல்லை, மேன்மை அடைவதற்கு எந்த ஒரு அறிகுறிகளும் இல்லை. நான் எவ்வளவோ தைரியமாக இருக்கணும்னு பார்க்குறேன், என்னால் தைரியமாக இருக்க முடியல. எல்லா நிலைகளும் ஏதோ ஒரு பயம் என்னை ஆட்கொண்டு இருக்கிறது. பேதுருவை ஆண்டவர் சொல்லிட்டார், நீ வாப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீ வாப்பா, நான் தான்ப்பா, நான் இருக்கிறேன், வா. ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுதுப்பா, கூப்பிடுறது நீங்க தான் எனக்கு நல்லா தெரியுது, உங்களுடைய சத்தம் தான் எனக்கு நல்லா கேட்கிறது. ஆனால் நான் நடந்து வரும்போது சூழ்நிலைகள் உம்மை நெருங்கக்கூடாதபடிக்கு என்னை ஆழ்த்துகிறது. நான் என்ன செய்யறது? நான் என்னப்பா பண்றது? நான் நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் நான் வந்துட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுடைய பெயர்னால உங்க மேல விசுவாசம் வச்சு தைரியமா தான் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். ஆனா எனக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் சரியில்லை, எனக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்களும் சரியில்லை. நான் என்ன செய்யறது? எனக்கு பின்னாடி இருக்க சொல்றேன், போகாதே போகாதே, போனா கடல்ல விழுந்துருவேன், காற்று அடிக்கிறது, அலை பொங்குகிறது, கூப்பிடுறது யாருன்னே தெரியும்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்குது. நான் எதை நோக்கிப்பா நான் போக முடியும்? நான் நேரா வரலாமா, இல்லை பின்னாடி திரும்பி அதே படகுல போயிட்டு உட்கார்ந்து ஆடிக்கிட்டே இருக்கலாமா? அந்த படகு எப்போ முழுகணும் எனக்கு தெரியாது. நான் என்னப்பா செய்யறது? ஆண்டவர் சொல்லுகிறார், தைரியமாயிரு, திடன் கொள், திடன் கொள். உலகத்திலே உங்களுக்கு பத்திரமும் உண்டு, உண்டுன்னு சொல்லிட்டாரு இல்லையா? ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் உபத்திரம் உண்டுங்க. இறுதி நாள் பாக்ஸில் வைக்கிற வரைக்கும் உபத்திரம் உண்டு. இன்னைக்கு அநேக நேரங்களில் பாக்ஸுகளை வச்சாலும் பல உபத்திரவங்களாக இருக்குது இல்லையா? ஆமாம், வைக்கணுன்றாங்க, வைக்கக்கூடாதுன்றாங்க, அப்படி பண்ணு இப்படி பண்ணு, அதை செய் இதை செய். இறுதி நாள் வரைக்கும் உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பிரச்சனை இருக்கந்தான், போராட்டம் இருக்கந்தான், ஆனால் நான் பார்த்து போக வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய பிரசன்னத்தை மாத்திரமே. சூழ்நிலைகள் எதிரடையாக தாங்க இருக்கும். நாம் ஒன்று நினச்சி போவோம், ஆனால் நமக்கு எதிராக இருக்கிற காரியங்கள் வேறு மாதிரி இருக்கும். நம்முடைய ஃப்யூச்சரை குறித்து நாம் ஒன்று பிளான் பண்ணுவோம், ஆனால் அந்த ஃப்யூச்சர் நமக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நிற்கும். அப்பா சொல்கிறாரு, தைரியமாக இரு, பயப்படாத. அல்லேலூயா. இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு போவோம், நாம் ஒரு மைண்ட் செட்டோடு போவோம், ஆனால் இன்டர்வியூவில் நமக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எல்லாமே நடக்கும். போய் உட்காந்து ஃபஸ்ட்டு கேள்வியே நம்மளை அப்படியே தலை சுற்ற வச்சிரும். என்ன செய்கிறது? அடுத்த ஸ்டெப்புக்கு நான் எப்படி போகிறது? கர்த்தர் சொல்லுகிறார், தைரியமாயிரு. நீ எக்ஸாம்ஸ் எழுதினாலும், இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும், குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் உனக்கு எதிராக காணப்பட்டாலும், நீ தைரியமாயிரு,
பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே. கீழே போயிட்டான்னு சொல்லிட்டு ஆண்டவர் அப்படியே விட்டுட்டு போலாங்க. தம்முடைய கரத்தை, தம்முடைய வலது கரத்தை பிடித்து அவனை தூக்கி விட்டார். தான் சொன்ன, கர்த்தர் நம்முடைய வலது கரத்தை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். நீ கடலின் கீழே போனாலும் சரி, உன்னை தூக்கி எடுப்பதற்குடைய வலது கரம் நிச்சயமாய் தாங்கி நிற்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவனுடைய கரம் எல்லா இடத்துலையும் இருந்து என்னை தூக்கி நிறுத்தாங்க. ஆண்டவர் கரத்தை பிடித்து அவனை தூக்கினார். அவர்கள் படகில ஏறினார்கள், சமாதானத்தோடு அக்கறை சேர்ந்தார்கள். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. அவள் சொன்னால், என்னை காண்கிறவரை நான் கண்டு கொண்டேன். இங்கே பேதுரு பார்த்து அப்பா சொல்லுகிற காரியம், திடன்கொள், பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அடுத்ததாய் பார்த்தோம் என்று சொன்னால் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தில் சில காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கும். ம் ம் ஸ்தோத்திரம். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒன்றுதான். அந்த சாரிபாத் விதவின் ஊருக்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை அனுப்புகிறாரு. அனுப்பின உடனே நடக்கிற சம்பவம், அதற்கு முந்தின அந்த வசனங்கள்லாம் நம்ம வேத படமாக வாசித்தோம். ஆற்றிலே தண்ணீர் வற்றி போய்விட்டது. பாண்டவர் சொல்லுகிற, நீ சாரிபாத்துக்கு ஊருக்கு போப்பா, அங்கே ஒரு விதவைக்கு நான் உன்னை போஷிக்கும்படி கட்டளையிடுவேன். இப்போ ஒரு ஊர் என்ட்ரன்ஸில் போகிறாரு. ஊர் என்ட்ரன்ஸில் போகும்போது அந்த இடத்துல அவள் விறகு பொறுக்கி கொண்டு இருக்க ஒரு சகோதரி. அவளை பார்த்து அவர் கேட்குறாரு, அம்மா எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடு. இதில் கொஞ்சம் யோசிக்கணும். ஆற்றுல தண்ணி வற்றி போச்சு. இவர் கேட்குறது என்னது? தண்ணி இருக்குமா இருக்காதா? ஆற்றுல தண்ணி இல்லைங்க. தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஊருக்கு போடா அப்படின்னாரு. அங்கே போஷிக்கிறதுக்கு ஒரு விதவையை, ஒரு சகோதரி நான் ஆயத்தப்படுத்துகிறேன் போன்ட்டார். இப்போ போன உடனே ஒரு தண்ணி கேட்குறாரு, அம்மா எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு வா. இப்போ நான் அதை படிக்கும்போது யோசித்தேன், ஆற்றுல தண்ணியிலேருந்து தான் அங்கே போனார். அங்கே எப்படி தண்ணி இருந்திருக்கும்? ஒருவேளை கிணச்சில் இருந்திருக்குமா? சரி, ஓகே, ரைட், எப்படியோ இருந்துருச்சு தண்ணி. இப்போ அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு இந்த அம்மா யோசிக்கணுமா யோசிக்கக்கூடாதா? யோசிக்கக்கூடாதா? யோசிக்கணும். ஏன்னா ஆற்றுல தண்ணி கிடையாது. கிணத்துல ஒருவேளை தண்ணி இருந்தாலும் அது நிறைவாக இருக்கான்னு சொன்னால் அதுவும் நம்ம யோசிக்க வேண்டிய காரியங்கள் தான். ஸோ இப்போ இவங்க தண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பல கிலோமீட்டர்ஸ் போக வேண்டி இருந்திருக்கலாம் இல்லையா? ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ தண்ணியை எப்படி தான் இருந்திருக்கணும்? கொஞ்சமாக தான் இருந்திருக்கணும். ஏன்னா இது கம்மியாக இருந்ததுனால ஒருவேளை அவங்க தண்ணியை மாத்திரம் குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம், அப்படியே இருந்திருக்கலாம். இதெல்லாம் இல்லை, நான் அதை சொல்லுகிறேன், இருந்திருக்கலாம், தண்ணியை மாத்திரம் குடிச்சிட்டு இருந்திருக்கலாம். இப்போ இவர் போய் கேட்ட உடனே அந்த அம்மா யோசிக்கவே இல்லை, சரின்னு போகிறாங்க. போகிற இந்த அம்மா கிட்ட இவர் மறுபடியும் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? கொஞ்சம் நாமளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? உனக்கு தண்ணி கொடுக்குறதே பெரிய விஷயம், உனக்கு தண்ணி கொடுக்குறதே பெரிய விஷயம், ஏற்கனவே பஞ்சமாக இருக்குது, ஆற்றுலேயும் தண்ணி இல்லை, கிணத்துலேயும் தண்ணி இருக்குமா இருக்காதானே தெரியாது, நீ யாருன்னு எனக்கு தெரில, திடீர்னு வந்து தண்ணி கேட்டால் சரி வந்திருக்கிறே ஒரு வழி போக்கணாச்சே தண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறேன். ஓகே ரைட்டு, உள்ளே போகும்போது கூப்பிட்றீ, உனக்கு தண்ணியே கிடையாது, எழுந்து போயா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க சொன்ன காரியம் அந்த வசனத்தில், அதற்கு அவள் 12 பானையில் ஒரு பிடி மாவு கொஞ்சம் எண்ணெய், இதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது என்கிட்ட. அதுவும் எதுக்கு நாங்கள் வச்சுருக்குறோம்? நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு மறுகையா இல்லையா சாப்பிட போகிறோம், சாப்பிட்டு சாக போகிறோம் இல்லையா, சாப்பிட்டு சாக போகிறோம். அப்பையும் அந்த மனுஷன் சொல்கிறாரு, இருக்கட்டும்மா ரொம்ப சந்தோஷம், இருந்தாலும் என்ன பண்ணுங்க, எனக்கு அதில் முதல் அடையே, நாங்கள் தான் சாக போகிறோம். ஒருவேளை அந்த மாவு பிசையும் போதே அந்த அம்மா பாய்சனை போட்டு பிசைஞ்சிருந்தால் அப்பையும் இவர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு இருந்தால் அதை என்ன பண்ண முடியாது, யாராலையும் மாற்ற முடியாது.
இல்லையா? சொல்லுவாங்களே எல்லாம் தலை எழுத்துன்னுவாங்களே, அந்த மாதிரி தான். இதை படிக்கும்போது எனக்கு இப்படிலாம் தோணுச்சு. ஒருவேளை பிசைஞ்சு வச்சு இந்த அம்மா எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சு விறகு பொறிக்க அடுப்பை பற்ற வச்சு தட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சூழ்நிலை இந்த மனுஷன் போயிட்டு கேட்குறாரு அப்படின்னா அது யோசித்தேன். ஏன்னா சாப்பிட்டு சாக போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்படியும் அவர்கள் யோசித்திருக்கலாம். சாப்பிடும் போதே போயிடலாம், ரைட். ஆனால் சாப்பிட்டு சாகும்போது அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு எதனா வழி இருக்குதா, ரைட், பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இந்த மனுஷன் சொல்லுகிற காரியம் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 13வது வசனத்தை வாசிங்க. பார்த்து, பயப்படாத, உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் வாங்கிக்க போகிறது கிடையாது, அதில் இருக்கிற கொஞ்சம் மட்டும் எனக்கு கொடு. அப்புறமா நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்கிறேன், எதை குறிச்சும் பயப்படாதீங்க, நீங்கள் போய் உங்கள் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு உண்டான காரியத்தை ஆண்டவரே என்கிட்ட கொஞ்சம் தான்ப்பா இருக்குது, அந்த கொஞ்சத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியாது, பரவாயில்ல இருக்கட்டும், ஆயத்தப்படுத்து. உனக்கு உண்டான காரியத்தை நீ ஆயத்தப்படுத்து, பயப்படாத. டோன்ட் ஃபியர், டூ இட். நீ செய், உனக்கு உண்டான காரியத்தை நீ செய், அதை நீ ஆயத்தப்படாது, எதை குறித்து நீ சோர்ந்து போகாத. அந்த மனுஷன் அதான் சொல்லுகிறாரு, எலியா தான் சொல்லுகிறாரு, எப்பா நீ எல்லாமே செய்யுமா, பயப்படாத, உன் வார்த்தையின்படியே நீ ஆயத்தப்படுத்து. உன் வார்த்தையின்படி. அந்த அம்மாவுடைய வார்த்தை என்ன, கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு தான் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. அத்ததான் அந்த அம்மா சொன்ன காரியம், இதை சாப்பிட்டு நாங்கள் சாக போகிறோம். ஓகே, ரைட், உன் வார்த்தையின்படியே நீ ஆயத்தப்படுத்து. உன்னுடைய காரியம் என்ன, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய், அதை நாங்கள் சாப்பிட்டு சாக போகிறோம் சொல்லிட்டோன்னே இவர் சொன்னது, உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. கொஞ்சம் மாவு, அந்த மாவு தீர்கிறத நேரம் வரைக்கும், அந்த எண்ணெய் தீர்கிற வரைக்கும் நீ ஆயத்தப்படுத்தி கொண்டே இரு. அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கதையை நம்ம பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், உன்கிட்ட இருந்து கொஞ்சமாக இருக்கலாம், நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சமான காரியம் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்துவாய் சொன்னால் உன்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் உன்னோடு அவர் பேசிக் கொண்டு இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்னாரு, எம்மா உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, உன்கிட்ட இது கொஞ்சம் என்ன தானே, அதன்படி நீ ஆயத்தப்படுத்து. அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த தேசத்திலே பஞ்ச நாட்கள் முடிகிறதான நாட்கள் வரைக்கும் அவங்க வீடும் அவனுடைய வீட்டார்கள் அனைவரும் அவர்கள் நிரந்தரமாக திருப்தியாய் போஷித்து சந்தோஷம் அடைந்தார்கள். நான் சொல்லுவேன், திருப்தியாய் போஷித்து சந்தோஷம் அடைந்தவர்களுக்கு காரணம் தெரியுங்களா, கர்த்தர் அவருடைய மரணத்தை அதை மரணமாய் எண்ணவில்லை, அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக தம்முடைய ஊழியக்காரரை அனுப்பி நடத்தின வந்தாராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் தான் இருக்குது, பரவாயில்ல இருக்கட்டும், உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. அந்த வார்த்தையை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்க சாப்பிட்டு சாக வேண்டும் என்று நினைத்தவர்கள், உணவும் எண்ணெயும் அதிகமாக இருக்கிறபடினாலே அவங்க மைண்டே மாறி போச்சு. இன்னைக்கு அநேக நேரங்களை சத்துருவானவன் பிடிக்கிற ஒரு பெரிய இடம் எது தெரியுமா, நம்முடைய சிந்தனை. அந்த சிந்தனையை வச்சு தான் நம்ம பாவத்திற்குள்ளாக மரணத்திற்குள்ளாக தள்ளுகிறான். அந்த சிந்தனையை மாற்றும்படியாக தான் கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவையிலே பலியானார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வார்த்தையின்படியே நீ ஆயத்தப்படுத்து. உங்ககிட்ட கொஞ்சம் தானே இருக்குது, பரவாயில்ல, ஆயத்தப்படுத்து. அதில் முதல்ல எனக்கு எடுத்துனது கூட, மீதியெல்லாம் நீ சாப்பிட்டுக்க. அந்த பஞ்ச நாட்கள் முடிகிற வரைக்கும், பஞ்சம் முடிஞ்சிருச்சுன்னா இவங்க சாகிறதுக்கு யோசிப்பாங்க, அந்த மைண்டே இருக்காது. ஏன், திருப்தியா இருக்குதுயா, நிறைவா இருக்கிறது. அதுக்கு தான் சொல்றாரு, பயப்படாத, நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு சம்பூர்ணமாய் வாழ்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்கிட்ட கொஞ்சமா இருக்கிற காரியத்தை அப்பாவுக்கு முதல்ல எடுத்துட்டு கொடுத்துட்டுன்னு சொன்னா, நான் சொல்லுவேன், பஞ்ச நாட்கள் முடிகிறதா நாட்கள் மட்டும் இல்லை, அந்த பஞ்ச நாட்கள் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கர்த்தர் நம்மை திருப்தியாய் போஷிக்க வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் செய்ய வேண்டிய முதல் காரியம், ஆண்டவர்கிட்ட அந்த கொஞ்சத்தை முழுமையா கொண்டு வந்து கொடுத்துடணும். அதை கொடுக்கும்போது தான் அது நிறைவான ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவரே, இந்த மாதம் சேலரியே வரல, பரவாயில்ல, உங்ககிட்ட இருக்குதுல்ல, சாப்பிட்றல, அந்த ஒருவேளை சாப்பாட்டுக்கு உண்டான காரியம் என்னமோ அதை கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்துரு, கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சேலரி வரல டேடி, சேலரி குறைவாக இருக்குது, தாமதமாக இருக்குது, நீ கொடுத்துக்கிட்டே இரு, சேலரி தானாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா கிட்ட அந்த கொஞ்சத்தை கொடுக்கும்போது தான் நிறைவான ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும்.
அந்த நிறைவான நன்மை நம்மத்திலே வந்து சேர்கிறதா இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் நான் சொல்லுகிறேன், தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துல ஆகாரை பார்த்து சொன்னார், ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாத. அவள் சொன்னார், என்னை காண்கிறவரை நான் கண்டு கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு என்ன சம்பவித்தது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுற காரியம் பயப்படாத. இந்த இடத்துல பேதுரு இடத்துல ஆண்டவரை கர்த்தர் சொன்னார், திடன்குள் பயப்படாத. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல ஏலியா சொல்லுகிற காரியம், தேவனுக்கு முன்பதாக அவன் சொன்ன ஒரு வார்த்தை, உன் வார்த்தையின்படியே நீ ஆயத்தப்படுத்து, பயப்படாதே. அல்லேலூயா. உன் வார்த்தையின்படி நீ ஆயத்தப்படுத்து, பயப்படாதே. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடலாமா? கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாமா? கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீ எதை குறிச்சும் பயப்படாதே. உன் வார்த்தையின்படி நீ ஆயத்தப்படுத்து, உனக்குண்டான தீர்மானத்தின்படி நீ ஆயத்தப்படுத்து. கர்த்தர் உன் தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்க எங்களுடைய குறைகளை நிறைவாய் மாற்றுகிற தேவன். ஆண்டவரே, நீங்களுடைய குறைகளை நிறைவாய் மாற்றுகிற தேவன். அப்பா, சூழ்நிலைகள் எங்களுக்கு எதிராக இருக்கலாம். ஆண்டவரே, எதிர்காலங்களை குறித்ததான பயம் எங்களுக்குள்ள இருக்கலாம். சூழ்நிலையை பார்த்து நாங்கள் பயப்படலாம். எங்க கிட்ட கொஞ்சம் தானே இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் யோசிக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க முழுவதுமா சொல்லி இருக்கிறீங்க, எதை குறித்து நான் பயப்படாத. உன் வலது கரத்தை பிடித்து நான் சொல்லுகிறேன், உன்னுடைய வலது கரத்தை பிடித்து நான் சொல்லுகிறேன், உன்னுடைய வலது கரத்தை பிடித்து நான் சொல்லுகிறேன், பயப்படாத. நான் உனக்கு துணையா இருக்கிறேன். உன் வாழ்நாள் நீடிக்கிறதற்கு நான் உனக்கு துணையா இருக்கிறேன். உன்னுடைய வாழ்நாளிலே எப்போது நீ களி கூர்ந்து இருப்பதற்கு நான் உனக்கு துணையா இருக்கிறேன். தேசமே, நீ பயப்படாதே. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்.